தமிழகத்தில் இன்று ரமலான் பண்டிகை கொண்டாடலாம் என தமிழக அரசின் தலைமை ஹாஜி சலாவுதீன் முகமது அயூப் அறிவித்ததை அடுத்து மாநிலம் முழுவதும் ஈகை திருநாள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இதற்காக தமிழகத்தில் உள்ள அனைத்து மசூதிகளிலும் இன்று காலை சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. இதனிடையே தமிழகத்தின் சில பகுதிகளில் இஸ்லாமியர்கள் திங்கட்கிழமை ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடினர். அரபு நாடுகளில் பிறை தென்பட்டதை அடுத்து தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட சில இடங்களில் இஸ்லாமியர்கள் பெருநாள் தொழுகையை மேற்கொண்டனர். சென்னை புதுப்பேட்டையில் உள்ள ஜாக் அமைப்பின் பள்ளிவாசலில் ஈகை பெருநாளை முன்னிட்டு சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டு இறைவனை வணங்கினர். உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் கடந்த ஒரு மாத காலமாக உண்ணா நோன்பை கடைபிடித்தனர். ரமலான் மாதத்தில் நோன்பை கடைபிடித்த இஸ்லாமியர்கள் அடுத்து ஷ்வால் மாதத்தின் முதல் நாளில் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதுடன் ஈகை பெருநாளை கோலாகலமாக கொண்டாடுகின்றனர். இதனிடையே ரம்ஜான் திருநாளையொட்டி இஸ்லாமியர்களுக்கு ஆளுநர் ரோசையா, முதலமைச்சர் ஜெயலலிதா, திமுக தலைவர் கருணாநிதி, புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி, விஜயகாந்த், ராமதாஸ், வைகோ, பாரிவேந்தர் உள்ளிட்ட பல தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்.